கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை மத்தேயு 22 அதிகாரம் 14வது வசனம். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அன்பானவர்களே, முதலாவது ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த காணொளி நம்முடைய அனுதின உணவு மற்றும் மாலை நேரம் மன்னா 2 காணொளிகளை பதிவிடுகிற மேசியா சுவிசேஷ ஊழியத்தினுடைய 1000வது எபிசோட். இது 1000வது காணொளி என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிற்றாலயத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1000 காணொளிகளை பதிவிடும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த காணொளியை பதிவிடுவதற்கு எனக்கு யாரும் உதவி செய்யலை. நான் ஒருத்த மட்டும்தான் செல்ஃபோன் எடுத்து அதனோட செல்ஃபி கேமராவில் இந்த காணொளியை பதிவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் நான் பதிவிடுறேன். இதற்காக எனக்கு எந்த விதமான ஸ்பான்சரோ அல்லது செலவுக்கான பணங்களோ யாரும் ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனால் இதுவரைக்கும் 1000 காணொளிகளை பதிவிடுவதற்கு எவ்வளவோ அலுவல்கள் மத்தியில், அதாவது நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டில் வேலை இருக்கும், வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு வேதத்தை வாசித்து அதற்கு பிறகு இதை பதிவிட்டு இதை பதிவேற்றம் செய்கிறேன். இப்படி 1000 காணொளிகளை அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். கர்த்தர் தான் எனக்கு துணையாக இருந்து, கர்த்தர் தான் எனக்கு உதவியாக இருந்து, கர்த்தர் தான் எனக்கு எல்லா விதத்திலுமே உதவியாக இருந்ததுனால தான் இந்த 1000 காணொளிகளை என்னால் பதிவிட முடிஞ்சுது. இன்னமும் கர்த்தர் அநேக காணொளிகளை, பல 1000 காணொளிகளை பதிவிடுவதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், உங்கள் குடும்பத்தில், மற்றபடி தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்திலையும் உங்கள் அன்பு சகோதரனாகிய என்னை நினைவு கூறுங்க, இந்த ஊழியத்தை நினைவு கூறுங்க. இன்னும் இந்த ஊழியம் வளரணும், இதை அநேகர் பார்க்கணும், அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபத்தில் வைங்க. எனக்காக வேண்டுதல் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லாரையுமே கர்த்தர் அழைச்சிருவார். ஒரு மனிதனை விடாம எல்லாரையும் கர்த்தர் அழைப்பார். அப்போ உங்களை அழைக்கலையா, என்னை அழைக்கலையா, அவரை அழைக்கலையா அப்படின்னு, என்ன அழைக்கலையே ஆண்டவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லோரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைப்பு என்பது பொதுவான ஒரு கூக்குரல். வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் மாதிரி ஆலயங்களிலும் அபாந்தர வெளிகளிலும் கன்வென்ஷன் கூட்டங்களிலும் உபவாச கூட்டங்களிலுமாக அநேக இடங்களில் அழைப்பு விடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து உங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் வராங்க, சில பேர் உதாசீனப்படுத்துகிறாங்க. எப்படி திருமணத்திற்கு அழைக்கிற போது ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலர் வரல, அதுபோல இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அநேகர் வராங்க, அநேகர் அழைக்கப்படுகிறார்கள், சில பேர் வராமல் போயிடுறாங்க. இவங்க அந்த அழைப்புக்கேற்ற பயனை அடைய வேண்டும். எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ
அந்த அழைப்பிற்கேற்ற பயனை அவர்கள் அடையணும். அதற்காகவே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டோம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த திருமண வீட்டுக்கு நாம் வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்த அந்த கல்யாண சாலைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அந்த அபிஷேகத்துக்குள்ளே நாம் வந்துட்டோம். சரி, இப்போ நமக்கு யார் இந்த சுவிசேஷத்தை சொல்றது? இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் மெய்யான தேவன் என்றும், அவரே நம்முடைய மீட்பர் என்றும், அவரே நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்றும், பரலோகத்திற்குண்டான வழி என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்து ஒருவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதையும் யார் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் அதை நமக்கு சொல்லுவாங்க. அப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அதனால தான் இங்கே எபேசியருக்கு எழுதுறாரு, சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும் மூப்பர்களாகவும் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அநேகர் அழைக்கப்பட்டு இருந்தாலும் அதுல ஒரு சிலரை தெரிந்து கொண்டு, இவங்க நம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு சரியான மனிதன், இவன் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு சரியான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி, இவர் ஒரு சபையை நடத்துவதற்கு சரியான ஒரு மனுஷன், இவர் அப்போஸ்தல ஊழியம் பண்ணுவதற்கு ஒரு சரியான மனிதர் என்று சிலரை தேர்வு செய்து, இந்த தேர்வு செய்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு அநேக பரீட்சைகள் வைக்கப்படும். எக்ஸாம் எழுதுறதில்லை, கடவுள் ஒரு சில பரீட்சைகள் எடுப்பார். அந்த பரீட்சைகளை நம்மை அறியாமலேயே நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி, நம்முடைய பிறப்பிலிருந்தே நம்ம செய்யக்கூடிய நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நம்மை முழுமையாய் அறிந்து கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய கரத்தில் கொடுப்பார். அப்படி கொடுக்கப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அநேகர் அழைக்கப்பட்டு இருந்தாலும் அதில் கொஞ்சம் பேரை கடவுள் தெரிஞ்சுக்கிறார். எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய மக்களை இந்த பிசாசானவன் ஆட்கொண்டு விடாதபடிக்கு, பிசாசானவன் அவர்களை பாதாளத்திற்கு மக்களாய் மாற்றி விடாதபடிக்கு, அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், அவர்களுக்கு முன்னறிவை போதிப்பதற்கும், அவர்களை வினா உள்ளவர்களாக மாற்றுவதற்கும், அவர்களை கபடற்றவர்களாக மாற்றுவதற்கும் இந்த ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா நாம இருக்கணுமா அப்படின்னா, அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அந்த அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துக்கு நாம போய், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பின் பாத்திரமாக நாம மாறி, அதற்கான ஒரு வழியை நாம் தெரிந்து கொள்ளுகிற போது நாமும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் ஒருவராக நம்ம இருப்போம். அப்போ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக, அப்போஸ்தலனாக, மூப்பனாக, சபையை நடத்துகிறவனாக, தீர்க்கதரிசியாக இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்து இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு போதிக்கும்படியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அது பயன்பட்டவங்களும் உண்டு. அதே போல நாமும் கூட அப்படி ஒரு பயனை பெறுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைப்பின் பாத்திரமாக மாற வேண்டும் என்றுதான் இன்றைய இந்த நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த காணொளியின் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய அழைப்பை பெற்று கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரில் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருடைய முழுமையான அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பீங்களா? அர்ப்பணிங்க, அற்புதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதற்காகவும் நன்றி. இந்த 1000வது காணொளியில கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி.
இன்னும் அதிகமான காணொளிகளை நாங்கள் பதிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் ஒருவராக இந்த பூமியில வாழ்வதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். உங்கள் இரக்கமும், உங்கள் மனதுருக்கமும், உங்கள் மாட்சிமையும், உங்கள் அன்பும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.